ஹே காய்ஸ், அசோக் செல்வன் சாந்தனு நடிச்ச ப்ளூ ஸ்டார் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளா இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஊர்ல பசங்க விளையாடும் விளையாட்டுல ஒரு கேங்குக்காவது ப்ளூ ஸ்டார்னு நேம் இருக்கும். இந்த படத்துல பேட்டிங் நல்லா தெரிஞ்ச கேங்குக்கு ப்ளூ ஸ்டார்னு பேர் வச்சிருப்பாங்க. அதையே தூக்கி டைட்டிலையும் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ரெண்டு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷனும் சரி, ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷனும் சரி, ப்ளூ ஸ்டார் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே ப்ளூ கலர் ட்ரெஸ்ல தான் இன்ட்ரோடக்ஷன் சீனே அமைஞ்சிருக்கும். அசோக் செல்வன் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல அசோக் செல்வன் கிரிக்கெட்ல ஆல்ரவுண்டா இருந்தாலும் பேட்டிங் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கு ரெஃபரன்ஸா அவருடைய வீட்டுல பேட்டிங்ல இருக்கிற கிரிக்கெட் வீரருடைய போட்டோஸும் ஒட்டி வச்சிருப்பாரு. அசோக் செல்வன் புல்லட் பாபு இந்தியாவுக்கு விளையாடுறதெல்லாம் என்னுடைய நோக்கமே கிடையாது, ஊருக்குள்ள ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. விளையாட தெரிஞ்ச நிறைய பேரு உள்ளக்க போக முடியாத விரக்தியில அந்த கேரக்டர் பேசுது அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு டான் பிராட்மேன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவரு பிராக்டிஸ் பண்றதே ஒரு ஸ்டெம்ப்ல தான் பிராக்டிஸ் பண்ணுவாருன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்துலயும் அசோக் செல்வன் ஒரு ஸ்டெம்ப்ல விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது மூலமா இவருடைய ரோல் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அசோக் செல்வன் ரஜினியோடைய ஃபேன்ஸ் மாதிரி சிம்பாலிக்கா காமிச்சிருப்பாங்க. ரஜினியோடைய ரசிகர் மன்றத்தோடைய போர்டை காட்டி அடுத்த சீன்லயே அசோக் செல்வனை காட்டியிருப்பாங்க. அசோக் செல்வன் கீழ்மட்ட சமூகத்துல இருப்பாரு, ஆனா அவர்கிட்ட மனிதநேயம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சாந்தனுக்கு ஒரு பிரச்சனை வரும், மனிதநேயம் இருக்கிறதுனாலதான் அசோக் செல்வன் சாந்தனுவை இந்த சீன்ல காப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் மேல்மட்ட சமூகத்துக்கும் அடிப்பட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா சமூகத்தெல்லாம் பார்க்காம அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரன் ஓடுறதை விட்டுட்டு கூட அசோக் செல்வன் அவரை காப்பாத்த போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனு உண்மையிலேயே கிரிக்கெட் வீரர் சிராஜ் ஒரு பேட்டிங் பிடிக்கும் போது பால் இன்னொருத்தர் மேல பட்டுருச்சான். இப்போ ரன் ஓடுறதை விட்டுட்டு கூட அவருக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது. அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தையும் இந்த ஒரு சீனா வச்சிருக்காங்க. சாந்தனுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா சாந்தனுக்கு பவுலிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவருடைய வீட்டுல பவுலிங் போடுற கிரிக்கெட் வீரருடைய போட்டோஸும் ஒட்டி வச்சிருப்பாரு. சாந்தனு இந்த படத்துல மேல்மட்ட சமூகத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான 2-3 சீன்ல கெத்தா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவரு சமாதானமாகி ஒரு கட்டத்துல திருந்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேல் சமூகத்துல இருக்கிறதுனால கீழே இருக்கிறவங்கள பேரை சொல்லி கூப்பிடுறது, அதே மாதிரி பாதியில திருந்திட்டேன் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா அசோக் செல்வனுடைய அம்மாவை திரும்ப அம்மானு சொல்லி வீட்டுக்குள்ள வர்றதுன்னு அவ்வளோ அழகா அந்த 2 சீனுக்கும் பாடி லாங்குவேஜை டிஃப்ரெண்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. ஆனா என்னதான் இடையில திருந்துற மாதிரி வந்திருந்தாலுமே கிரவுண்டுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனா அப்பயும் இவர் திருந்தாத மாதிரியும் தன்னுடைய சமூகத்தை விட்டு கொடுக்காம இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீன்ல தான் அவருக்கும் மனிதநேயம் திருந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அசோக் செல்வனுடைய டீம் கீழே இருப்பாங்க, அதுக்கு மேல சாந்தனோட டீம் இருப்பாங்க. இவங்களை தாண்டி MCF விளையாடுற அந்த டீம் அதுக்கு மேல உயர்தர வர்க்கமா காமிச்சிருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா கிளைமேக்ஸ்ல 2 ஹீரோவும் சேர்ந்து கிரவுண்டை மீட்கிற மாதிரி அழகா காமிச்சிருப்பாங்க. அம்பேத்கரை பத்தி பொதுவா நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். சமூகத்தை பத்தி பேசும்போதும் சரி, ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போதும் சரி, இந்த படத்துல அம்பேத்கர் சிலையை காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு விஷயத்த பாராட்டியே ஆகணும், ஒவ்வொரு மேட்சும் ஒரே சன்லைட்ல தான் எடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. எடிட்டிங்ல பல நாள் ஷூட் பண்ண மாதிரி எங்கேயுமே தெரிஞ்சிருக்காது. இந்த படத்துல சமூகத்தை பத்தி ஏற்றத்தாழ்வை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா ஒரு சீன்ல கூட அடங்கி இருக்கணும், ஒடுக்கமா இருக்கணும்னு எந்த ஒரு டயலாக்குமே வன்முறையா பேசியிருக்கவே மாட்டாங்க. தகுதி இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுதான் இந்த படம் ஃபுல்லாவே ஹோல்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிரிக்கெட்டோட நுணுக்கங்கள் மட்டும் இந்த படத்துல பேசாம சமூகம், அரசியல் விவகாரங்களுக்கு நாசுக்கா இந்த படத்துல பேசியிருப்பாங்க. அது வன்முறை, குற்றங்கள் இதுல இருந்தெல்லாம் அடுத்த ஜெனரேஷனை மீட்பதற்கு விளையாட்டு ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிற மாதிரியும், டிசிப்ளின் கத்துக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஆடியன்ஸுக்கு அழகா பக்ஸோட கேரக்டர் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல பக்ஸ் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. அடுத்த ஜெனரேஷனோட இளைஞருடைய ஒற்றுமைக்காக கிரிக்கெட்டை கருவியா யூஸ் பண்ற மாதிரி இந்த படத்துல அழகா சப்போர்ட்டிங் ரோலா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல கீர்த்தி பாண்டியன் லவ்வரா மட்டும் இல்லாம சரியான அட்வைஸ் கொடுக்கறது, கிரிக்கெட் டெக்னிக்ல தெரிஞ்சவராகவும் இந்த கேரக்டர் மூலமா கிரிக்கெட் களத்துக்குள்ள அனுமதிக்கப்படாத பெண்களுடைய இயக்கமாகவும் அழகா இந்த படத்துல கீர்த்தி பாண்டியனுடைய கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க.
அரக்கோணத்தோடைய செம்மண் புழுதிய கிராமத்து வாசனையை உணர வைக்கிறது. சென்னைக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து அரக்கோணம் தான். இந்த படத்துல ஆக்ட்ரஸோட மட்டும் நடிச்சிருக்க மாட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த ட்ரெயினுமே வந்து இந்த படத்துல ஒரு கதாபாத்திரமா தான் இருக்கும். அடுத்த சீன் என்ன சீனா இருக்க போகுது அப்படிங்கிறதையே இந்த ட்ரெயின் மூலமா நமக்கு காமிச்சிருப்பாங்க. அடுத்த சீன் பரபரப்பான ஒரு சீனா வரப்போகுது அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து வேகமா போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அடுத்த சீன் ஸ்லோவா வரப்போகுது அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து ஸ்லோவா விட்டுருப்பாங்க. இந்த ட்ரெயினுடைய சீன்ஸ் மட்டுமே அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த படம் 92ல இருந்து 98 வரைக்கும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் இந்த படம் நடக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா கோவில் திருவிழால ஃப்ளெக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 97 ரிலீஸ் ஆன லவ் டுடே படம் தியேட்டர்ல ஓடுற மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் கலைஞருடைய ஆட்சி தான் இருந்தது அப்படிங்கிறதுக்காக டீ கடையில் போஸ்டரும் ரேடியோவில் கலைஞருடைய சூரிய சின்னமும் இருக்கிற மாதிரி பேட்டு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு கல்லால் அடிச்சு டெஸ்ட் பண்றதுன்னு, ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருந்தா தம்பியோட திங்ஸ் எல்லாமே அண்ணன் யூஸ் பண்றதுன்னு, படத்துல கிரிக்கெட் கிளப் கோச்சா ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய திமிரை அப்படியே வெளிப்படுத்தின விதம்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட அழகா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அண்ணனுடைய காதலுக்கு முடிவில்லாத முடிவையும் தம்பியோடைய காதலுக்கு ஒரு ஆரம்பத்தையும் வச்சு படத்துடைய கதையை முடிச்சிருப்பாங்க. படத்துல சாதி பிரச்சனை, 90ஸ்களின் காலகட்டம், திறமைகளுக்கு எதிரான அதிகாரம்னு மொத்த பிரச்சனையை கிரிக்கெட் மூலமா நாசுக்கா சொல்லியிருப்பாங்க. என்னதான் திறமையான கிரிக்கெட் வீரரா இருந்தாலும் ஜாதியோடைய ஆதிக்க உணர்வுனால விட்டு கொடுக்க முடியாத வெங்கடேஷோட கேரக்டர், கடவுள் தான் உன்னை ஜெயிக்க வச்சாருன்னு அசோக் செல்வனுடைய அம்மா கேரக்டர், பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாலும் ஒரு கட்டத்துல வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அசோக் செல்வனுக்கு பரவாயில்ல விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அப்பா கேரக்டர்னு சின்ன சின்ன கேரக்டருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு ஃபேக்ட் என்னன்னா, அசோக் செல்வன் நிஜத்திலேயும் கிரிக்கெட் போகலான்னு இருந்தாராம். உள்ளக்க போக முடியாதனாலதான் சினிமாவுக்கு வந்த மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த படத்துல நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இதை தவிர நீங்க ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டாடா பாய்.